let's move on to data exploration and transformation. Okay. ஓகே, இப்போ நம்ம இங்க வரும்போது இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு நோட் புக்கை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க போயிட்டு டேட்டா சோர்ஸ் என்னன்னு கேட்கும். இப்போ வந்தீங்கன்னா இங்க வந்தீங்கன்னா டேட்டா சோர்ஸ்ன்னு கேட்கும். இப்படி டேட்டா சோர்ஸ் கொடுக்கும்போது லேக் ஹவுஸ்ன்னு செலக்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட ஏற்கனவே இப்போ நான் போன நோட் புக்கில் நான் டேட்டாவை ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க புதுசா ஒரு லேக் ஹவுஸ் கிரியேட் பண்ணாதீங்க. எக்ஸிஸ்டிங் லேக் ஹவுஸை என்ன பண்ணலாம், நாம இதுக்கு ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி தான் என்ன பண்றோம்னா நம்ம எக்ஸிஸ்டிங் லேக் ஹவுஸை நம்ம இங்க பாயிண்ட் பண்றதுக்காக நம்ம என்ன சொல்றோம், இந்த லேக் ஹவுஸ் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாயிண்ட் பண்ணிக்கலாம். பாயிண்ட் பண்ணோம்னா அந்த லேக் ஹவுஸே நமக்கு என்ன வந்துடும், இங்கே வந்துடும் டேட்டா செட்டா. ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த இடத்துல நம்ம பாத் வந்து அங்க டேட்டான்னு இருக்கிறதுனால இந்த பாத்தை வந்து டேட்டான்னு மாற்றிக்கும். பார்த்துட்டு ஏன்னா இது புது செஷன் புது நோட் புக்கு, அதனால என்ன பண்ணணும், நாம திரும்பவும் ஒரு செஷன் கிரியேட் பண்ணி ஸ்பார்க் செஷன் கிரியேட் பண்ணி அந்த ஸ்பார்க் செஷன்ல இந்த டேட்டாவெல்லாம் நம்ம லோட் பண்ணணும். ஓகே, லோட் பண்ணிடுவோம். இப்போ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன், அந்த டேட்டாவை எப்படி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றோம், வேரியஸ் சினாரியோ கொடுத்து அப்புறம் அந்த டேட்டாவை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கிறத இந்த இதுல நாம பார்ப்போம். இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, நமக்கு டேட்டா வந்து லோட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒவ்வொரு சிட்டிலையும் என்ன மேட்ச் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். கவுண்ட் ஆஃப் த மேட்ச். ஓகே, டோட்டலா ஐபிஎல்ல இது வரைக்கும் எவ்வளவு மேட்ச் நடந்திருக்கு பை சிட்டி அப்படின்னு பார்க்கணும்னா குரூப் பை அப்படின்னு யூஸ் பண்றோம் காலத்தை. குரூப் பை பண்ணிட்டு அந்த குரூப் என்ன பண்றோம், நாம கவுண்ட்டும் பண்றோம். ஓகே, ஸோ சிட்டி வாய்ஸா எல்லா மேட்சையும் குரூப் பண்ணிட்டு அந்த மேட்சை நம்ம என்ன பண்றோம்னா கவுண்ட் பண்ணி ஷோ பண்ண சொல்றோம். ஓகே, இப்போ கவுண்ட் பண்ணி நம்ம ஷோ பண்ண சொன்னோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்குது, இங்க ஒரு சிட்டிலையும் என்ன மேட்ச் நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ ஈஸியா நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது, மும்பைல 173 மேட்ச் நடந்திருக்கு. ஓகே, பெங்களூர்ல 65 மேட்ச் நடந்திருக்கு, சென்னையில 85 மேட்ச் நடந்திருக்கு, கொல்கட்டால 93 மேட்ச் நடந்திருக்கு. ஒரு டவுன்லயும் எவ்வளவு மேட்ச் நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஈஸியா பார்க்க முடியுது. ஓகே, இப்போ நம்ம கிட்ட இருக்க டேட்டாவை நம்ம என்ன பண்ணோம், இப்போ ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருக்கோம். அடுத்து குரூப் பை. இப்போ இங்கே நம்ம சிங்கிள் காலம் வச்சுதான் சிங்கிள் காலம்ல என்ன பண்ணோம், ஒரே ஒரு காலத்தை குரூப் பண்ணோம், ஒரே ஒரு காலத்தையே கவுண்ட் பண்ணி ஷோ பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இங்க குரூப் பை பண்ணும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா குரூப் பை இன்ஃபோ, அதாவது 2017, 2018, 2019 அப்படின்னு வந்து சீசன் நடந்துச்சு இல்லையா, இது வரைக்கும் எத்தனை சீசன், 15 சீசனும் 16 சீசனும் நடந்திருக்கு இல்லையா. அப்போ அந்த சீசன் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம்னா எடுத்துக்கிட்டு அதுல யாரெல்லாம் வின்னரா வந்தாங்க அந்த வின்னரை கவுண்ட் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்போ எந்தெந்த டீம் வந்து வின் பண்ணாங்க, அந்த வின்னரு எத்தனை தடவை வின் பண்ணாங்க அப்படின்னு கவுண்ட் பண்றோம். ஓகே, அப்போ இந்த வின்னர் வந்து 2018 இவங்க 6 மேட்ச் 6 வின் பண்ணிருக்காங்க, இவங்க நல்ல. ஓகே, சென்னை சூப்பர் கிங் வந்து 2018 11 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஓகே, 2023 குஜராத் டைட்டன் 11 மேட்ச் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல அந்த மேட்சஸ் வந்து ஒவ்வொரு சீசன் வாய்ஸாவும் ஒவ்வொரு டீமும் எத்தனை தடவை வின் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். கப்பு வின் பண்ணாங்க பார்க்கல, விளையாண்ட மேட்ச்ல ஒவ்வொரு சீசன்லயும் எத்தனை மேட்ச் வின் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம இங்க பாக்குறோம். ஓகேயா, ஓகே. அடுத்து இந்த இடத்துல என்ன பண்றோம்னா டாஸ். ஓகே, டாஸ் வந்து ஒவ்வொரு டீமும் எத்தனை தடவை டாஸ் வின் பண்ணாங்க, ஓகே, டாஸோட டிசிஷன்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்குறோம். ஓகே, இப்போ அதுவும் என்ன பண்றோம், குரூப் பை 3 காலம்ஸ் யூஸ் பண்ணி கவுண்ட் யூஸ் பண்றோம். ஓகேயா, இப்ப பார்க்கலாம் என்ன நடக்குது. ஓகே, பாருங்க, இப்போ கல்கட்டா நைட் ரைடர்ஸ் வந்து ஒரு தடவை பேட். ஓகே, மும்பை 4 டைம்ஸ் வந்து ஃபீல்டிங் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, மும்பை இந்தியன்ஸ் 5 டைம்ஸ் வந்து 2018 என்ன பண்ணிருக்காங்க, 12 என்ன பண்ணிருக்காங்க, ஃபீல்டிங் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்துலயும் யாரு டாஸ் வின் பண்ணி என்ன டிசிஷன் எடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்றோம் இந்த இடத்துல பாக்குறோம். ஸோ இது எதுக்கா இந்த டேட்டா செட் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒண்ணு வச்சு பார்க்கும்போது ஓ அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா, அதுக்காக இந்த டேட்டா செட். ஓகே, ஸோ இது இந்த டேட்டா செட்டுக்கும்
இதுக்கும் என்ன சம்பந்தமா கேட்டீங்கன்னா, நம்ம அனலிட்டிக் பண்றதுக்கும் பிசினஸ்க்கு என்ன சம்பந்தமா கேட்டா அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஓகே, பட் ஜஸ்ட் ஒரு அனலைசேஷனுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள், நம்ம பரிச்சயமான ஒரு விஷயத்த சொன்னா எல்லாருக்கும் புரியுமே அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணிருக்கோம்னா, ஐபிஎல் டேட்டா செட் எடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம அதை வந்து பாக்குறோம். ஓகே, சோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், ஒருத்தரும் டிசிஷன் என்னத்துல எடுத்தாங்க, அதனால எப்படி வந்துச்சு அப்படிங்கறத இங்க பாக்குறோம். ஓகே, இப்ப அடுத்து வந்து ஃபில்டர். ஓகே, இப்போ ஃபில்டர்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஓகே, இந்த நம்ம கிட்ட இருக்க டேட்டா ஃப்ரேம்ல ஓகே எத்தனை மேட்ச் சென்னையில நடந்துச்சு, அதுல யார் யாரெல்லாம் வின்னரா வந்தா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, எத்தனை மேட்ச் சென்னையில நடந்துச்சு, அதுல யார் வின்னர் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, அப்ப என்ன பண்றோம்னா, நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணி சென்னையை மட்டும் எடுத்துக்கிட்டு டேட்டா ஃப்ரேம்ல இருந்து அதுல நம்ம இன்ஃபோ காலம்ல சிட்டியும் அவுட்கம் ஆஃப் தி வின்னரையும் சொல்லு அப்படின்னு சொல்றோம். இப்படி சொன்ன என்ன ஆகும், இப்ப நமக்கு சென்னையில நடந்த மேட்ச்ல யார் யாரெல்லாம் வின்னர் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ இது சிம்பிளா ஓகே, 2 காலம் ஈஸியா வந்துருச்சு. இப்போ இதே இத ஓகே 2000 மும்பைல நடந்ததுல 2017 இருக்கக்கூடிய சீசன்ல மட்டும் யார் யாரெல்லாம் வின்னரா வந்தா அப்படின்னு சொல்லு அப்படின்னு இன்னொரு கண்டிஷன், அண்ட் கண்டிஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இது ஒரு ஃபில்டர், சிங்கிள் ஃபில்டர் யூஸ் பண்ணோம். இங்க நம்ம என்ன பண்றோம், அதுலயே அண்ட் கண்டிஷன் போடுறோம். ஓகே, சென்னையில 2017 யார் யாரெல்லாம் வின்னரா வந்தா, அந்த வின்னர்ல இது மும்பைன்னு வச்சுக்கீங்களேன், சாரி ஓகே, டேட்டா செட் வந்து நான் மாத்தணுங்கிறதுக்கு மும்பைன்னு மாத்தினேன். ஓகே, பேரை மாத்தலங்க. ஓகே, ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, மும்பை சென்னை எது வேணுமோ கொடுக்கலாம் இங்க. ஓகே, இல்ல வேற சென்னை பார்த்ததுனால கீழே மும்பைன்னு மாத்தினேன். இன்ஃபோ டாட் சென்னை எந்த சிட்டியில் நடந்துச்சோ அங்க 2017 சீசன்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா, இதை போய் நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும், இப்போ இந்த 2 காலமும் நமக்கு கிடைக்கும். சென்னையில மும்பைல என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும். எனக்கு ஏன் தெரியல, நான் இங்க போய் சென்னைன்னு போட்டேன்னா எனக்கு 2017 சென்னையில மேட்ச் நடக்கல, சம் ரீசன். ஐ திங்க் அந்த வருஷம் வந்து சென்னை சூப்பர் கிங் வந்து பேண்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதனால சென்னையில மேட்சே நடக்கல. ஸோ அதனாலதான் அந்த ரெக்கார்ட் செட்டை மாத்தினேன். ஓகே, ஸோ அப்படி மாற்றும் போது எனக்கு என்னன்னா, மும்பை அப்படின்னு வந்து போடும்போது எனக்கு அந்த இடத்துல டேட்டா கிடைச்சிச்சு. ஓகே, ஸோ ஒரு கண்ட்ரி நான் என்ன ஒரு சிட்டியும் போட்டு எந்தெந்த சிட்டியில் நடந்துச்சோ அந்த சிட்டியை மட்டும் நான் பார்க்க முடியுங்க. ஓகே ஓகே, ஸோ இது ஒன்று. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எப்படி ஒரு டேட்டாவை வந்து நம்ம ஃபில்டர் பண்றோம், எப்படி ஒரு டேட்டாவை குரூப் பண்றோம், அந்த குரூப்பிங் பண்ணும்போதோ இல்லை ஃபில்டர் பண்ணும்போதோ மல்டிபிள் காலம் வச்சு எப்படி பண்றோம், அப்புறம் வந்து இதில் கவுண்ட் எப்படி பண்ணலாம், ஒரு கவுண்ட் எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்துக்கிட்டே வரும். இப்போ என்கிட்ட ஒரு காலம் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காலம் இருக்கு, இந்த காலம் வந்து இன்ஃபோ அவுட்கம் வின்னர்னு வருது. அது ஐ டோன்ட் லைக் இட், ஐ வாண்ட் டு சேஞ்ச் தட் டு வின்னிங் டீம். பண்ண முடியுமா அப்படின்னா இப்படிதான் சிம்பிள். ஓகே, அதுக்கு என்ன நேம் கொடுக்கணும், காலம் வித் காலம் ரீநேம்டு அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் கொடுக்கணும். வித் காலம் ரீநேம்டு அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு என்ன நடக்கும், இங்க இன்ஃபோ அவுட்கம் வின்னர் வந்து என்ன பண்றோம், காலம் நேம் வின்னிங் டீம்னு மாத்திடுறோம். நம்ம என்ன பண்றோம், அதை இப்போ ஷோ பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும், இங்க நமக்கு வர்ற இந்த காலம் டைட்டில் வந்து இங்க என்ன நடக்கும், வின்னிங் டீம்னு வரும். இதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு, இன்ஃபோ அவுட்கம் வின்னர்னு வந்துச்சு, இப்போ என்ன வந்திருக்கு, வின்னிங் டீம் அப்படின்னு வருது. இப்போ அதே விஷயத்திலேயே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ஓகே ஒரு நிமிஷம் கொடுங்க, நானே திங்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் வின் டீம், ஏன்னா நான் தான் எழுதுனேன், இருந்தாலும் இவ்வளோ மண்டையில இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னு எனக்கே மறந்துடுச்சு. ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல வரும்போது ஓகே இப்போ ரன்ல வின் பண்ணாங்களா, விக்கெட்ல வின் பண்ணாங்களா? ஓகே, ஸோ நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, மேட்ச் நடக்கும்போது ஜென்ரலா என்ன சொல்லுவோம், இந்த மேட்ச் வந்து 30 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு மேட்ச் என்ன சொல்லுவோம், இத்தனை விக்கெட் வித்தியாசத்துல ரன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம் வந்து ஓகே வின் பண்ணி மேட்சை வின் பண்ணுச்சுன்னா அது இத்தனை ரன் வித்தியாசத்துல வின் பண்ணுச்சுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பேட்டிங் பண்ற டீம் வந்து வின் பண்ணுச்சு அப்படின்னா இத்தனை விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா
இத்தனை விக்கெட் 5 விக்கெட் 5 பேர் அடிச்சு விஜயிச்சாங்கன்னா 5 விக்கெட்ல வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து டிஃபரன்ஸ் இந்த இடத்துல. ஸோ அப்போ நாம டேட்டாவை வச்சு கண்டுபிடிக்கணும், ரன் ரேட் ரன்ல வின் பண்ணாங்களா விக்கெட்ல வின் பண்ணாங்களான்னு கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த டேட்டா செட்ல பாத்தீங்கன்னா அவுட்கம்ல என்ன இருக்கு, ரன்னு மட்டும்தான் இருக்கு இங்க. ஓகே, இந்த இடத்துல பை ரன்னு தான் இருக்கு, விக்கெட்டா இதுவான்னு இங்க சொல்லவே இல்லை. விக்கெட்டுங்கிற காலமே இங்க இல்லை சுத்தமா. ஆனா நான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு தெரியும், பார்த்தா இது விக்கெட்ல வின் பண்ணா, இது விக்கெட்ல வின் பண்ணா, இது விக்கெட்ல வின் பண்ணான்னு எனக்கு தெரியும். ஆனா நான் டேட்டாவை பார்த்து லைன் பை லைனா சொல்ல முடியாது இல்லையா? அப்ப நான் இது எப்படி பண்றது அப்படின்னா, எனக்கு அதுங்க நல் வேல்யூ இருக்கு. என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல வின்னிங் டைப் எடுத்துக்கோ, அந்த டைப்ல ரன் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ண, அந்த இடத்துல ரன்னு கூட, ஒருவேளை நாட் நல் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு விக்கெட் கொடு, அதர்வைஸ் அன்னோன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலம்ஸை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல ரன் பண்ணோம் அப்படின்னா இங்க எனக்கு விக்கெட்ல வந்துச்சா இல்ல ரன்ல வந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ ஐ திங்க் பை விக்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி, பை விக்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். ரன் பை விக்கெட் இருக்குன்னு இங்க இருக்கு. பை அவுட்கம் பை விக்கெட் இருக்கு காலம். ஓகே, விக்கெட்டும் இருக்கு. ஸோ இங்க ஒரு காலம் இருக்கு, இங்க ஒரு காலம் இருக்கு. இந்த 2 காலமையும் வச்சுட்டு நான் என்ன பண்றேன், எனக்கு எது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல 0 வரக்கூடாது இல்லையா? அதனால அதுக்கு என்ன பண்றேன், அதுக்கெல்லாம் என்ன பண்றேன், நல் வேல்யூ ஆட் பண்றேன். ஓகே, எங்கெங்கெல்லாம் வந்து ரன் பை விக்கெட் இருந்துச்சுன்னா விக்கெட், இல்லாட்டி நல் அப்படின்னு சொல்லி நல் வேல்யூ கொடுத்து அந்த கேப்பை ஃபில் அப் பண்றேன். ஓகே, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது இந்த இடத்துல நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது. ஓகே, அடுத்து இஸ் இன். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபைண்ட், ஓகே, மேட்ச் பிளேயர் காட் மேன் ஆஃப் த மேட்ச் யூசிங் ஃபங்க்ஷன். ஓகே, இஸ் இன் ஃபங்க்ஷன். ஓகே, நான் ஒரு பேரை கொடுத்துட்டு அந்த பிளேயர் வந்து எந்த மேட்சுக்கு மேன் ஆஃப் த பிளேயர் வாங்கினார், இல்ல எந்த சீசன்ல மேன் ஆஃப் த பிளேயர் வாங்கினார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஓகே, ஸோ பிளேயர் வந்து கிளான் மேக்ஸ்வெல், இன்னொரு பிளேயர் வந்து புவனேஸ்வர் குமார், பி குமார். இவங்க 2 பிளேயரையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அவங்க எந்தெந்த சீசன்ல ஓகே மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இஸ் இன் யூஸ் பண்ணலாம். ஓகே, இஸ் இன், யா, இஸ் இன். ஓகே, இஸ் இன். எப்போ இந்த 2 பிளேயரும் மேன் ஆஃப் த மேட்ச் வின் பண்ணாங்களா அப்படிங்கிறத டேட்டா ஃப்ரேம்ல நம்ம என்ன கொடுத்துட்டு என்ன பண்றோம், செலக்ட் பண்றோம். இப்போ இஸ் இன் யூஸ் பண்ணி நம்ம இஸ் இன் த காலம் ஆர் நாட் அப்படின்னு பாக்குறோம். ஏன் வரல டேட்டா ஃப்ரேம், என்ன வரல இங்க? Okay, let's see. Okay, let me update the error. Info player match 1. Okay, இங்க இருக்கு. Info player match 1 இங்க இருக்கு. Okay, I will troubleshoot later. Okay, but let me move on. Okay. Okay. I think there is an issue on here, data set itself. Okay, I will troubleshoot this. Okay, ஏன்னா டேட்டா செட் இல்லைன்னு நினைக்கிறேன், நான் பார்க்குறேன். ஓகே, அப்படின்னா எதுவுமே வராது இதுக்கப்புறம். இந்த இடத்துல டேட்டா செட் இல்லை, ஏதோ டெலீட் ஆயிருக்கு எனக்கு. Yeah, now it works because அந்த டேட்டா ஃப்ரேம்ல வந்து எங்கேயோ ஒரு இடத்துல மாற்றம் வந்திருக்கும், அதனால டேட்டா லோட் ஆகல, அதனாலதான் வரல. Now it will work. Okay, now இப்போ நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, ஸோ இஸ் இன் த பிளேயர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இஸ் இன் த பிளேயர் ஆஃப் லிஸ்ட், எந்தெந்த வருஷத்துல என்னென்னலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். கிளான் மேக்ஸ்வெல் வந்து 2017, புவனேஷ்குமார் 2017, 21ல எப்பப்பெல்லாம் அவங்க மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி விராட் கோலி மட்டும் எப்பெல்லாம் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல
கண்டெயின் அப்படின்னு ஒரு ஃபீல்டு. அதாவது அந்த வின் பண்ண இந்த ஃபீல்டுல ஓகே ஈஸின்னு பார்த்துட்டுக்கும் கண்டெய்னுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த ஃபீல்டுல மேன் ஆஃப் த பிளேயர் ஆஃப் த மேட்ச்ல இந்த ஃபீல்டுக்கு வரும்போது இந்த ஃபீல்டுல விராட் கோலி இஸ் கண்டெயின் ஆர் நாட் அப்படின்னு பாக்குறோம். ஓகே, அதே இதுல என்ன முன்னாடி போன இஸ் இன் தட் ஃபீல்ட் ஆர் நாட் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதான். ஓகே, கண்டெய்னர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், அதே விஷயத்தையே நம்ம விராட் கோலி எந்தெந்த மேட்ச் எல்லாம் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு அப்படிங்கிற டேட்டாவை நாம இப்ப பாக்குறோம். அதே மாதிரி லைக் வந்து பேட்டர்ன் மேட்சிங். ஓகே, இப்போ சன்ரைசர்ஸ் அப்படின்னு இருக்குன்னா எங்கெல்லாம் இந்த சன்ரைசர்ஸ் பேட்டர்ன் இருக்கோ முன்னாடி பர்சன்டேஜ் பின்னாடி பர்சன்டேஜ் லைக் கமெண்ட் கொடுத்து நம்ம என்ன பண்றோம், எங்கெல்லாம் இருக்கோ அதை மட்டும் என்ன பண்றோம் நம்ம ரிட்ரீவ் பண்ணிட்டு வரோம். ஸோ எங்கெல்லாம் சன்ரைசர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட காமிக்கும். அந்த டீம் 1ல இருக்கிறது மட்டும், காலம் டீம் 1ல இருக்க காலத்துல மட்டும் இருக்கிறது மட்டும் நமக்கு காமிக்கும். அதே மாதிரி அட்வான்ஸ் ஃபில்டரிங் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல நாம சென்னை மேட்ச்ல டோனி விளையாண்ட மேட்ச் சொல்லு அப்படின்னு கேட்கணும். ஓகே, அந்த சீசன் டீட்டெயில் கொடு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா இப்போ இங்க 2 மேட்சிங் பண்றோம். ஃபில்டர் எடுத்துக்கிட்டோம், செலக்ட் எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம், பேரையும் கொடுத்து சென்னை ஓகே டோனி 2 கண்டிஷனிங் கொடுத்து ஃபில்டர் கொடுத்து 2த்தையும் நம்ம என்ன பண்றோம், டோனி எந்தெந்த சீசன்லாம் விளையாண்டாரு அப்படின்னு சொல்லி நாம இங்க கொண்டு வரோம். ஓகே, ஓகே. அடுத்து வேர் யூஸ் பண்றோம். வேர் யூஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபில்டர் த மேட்ச் பிளேட் இன் 2024 இன் சென்னை. அதாவது நாம வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி சிட்டி இஸ் ஈக்குவல் டு சென்னை, சீசன் இஸ் ஈக்குவல் டு 2024, பிளே இன் டீம் 1 டீம் 2 யாரெல்லாம் விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்றோம். அப்போ வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம டீம் 1 டீம் 2ல யாரெல்லாம் எந்த சென்னையில என்னென்ன மேட்ச் விளையாண்டாங்க அப்படிங்கிறத நாம கண்டுபிடிக்கிறோம். எந்த டீம் எதோட விளையாடுச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ சார்ட்டிங். இப்போ ஒரு டேட்டா நடக்கு, அந்த டேட்டாவை சார்ட் பண்ணணும் அப்படின்னா டேட்டா ஃப்ரேம்ல போட்டா ஈஸியா கிளிக் பண்ணி சார்ட் பண்ணிடலாமே. எதுக்கு அப்படின்னா ஃபங்க்ஷன்லையும் சார்ட் பண்ணி கொண்டு வந்தோம்னா ஈஸியா இருக்கும் நமக்கு. பிளஸ் டேட்டா ஃப்ரேம்ல சார்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அதுக்கு பல பெனிஃபிட் இருக்கு நம்ம கொரி எழுதும் போது. ஓகே, ஸோ அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ற, அதெல்லாம் வந்து ஈஸியாக்கிறதுக்கு தான் என்ன பண்றோம், ஷார்ட்டிங் யூஸ் பண்றோம். இங்க சார்ட் பண்ணும்போது என்ன பண்றோம்னா நம்ம 2 விஷயத்தை சார்ட் பண்றோம். ஒன்னு ஓகே டிசெண்டிங் ஆர்டர். எது டிசெண்டிங் ஆர்டர், ரன்னு வந்து அவுட்கம் ஆஃப் த மேட்சோட ரன் வந்து டிசெண்டிங் ஆர்டராகவும், ஓகே இன்னொன்னு வந்து அசெண்டிங் ஆர்டராகவும் நம்ம பார்க்குறோம். இங்க 2 பார்த்தோம். ஓகே ஓகே, இது ஒண்ணுதான் இருக்கு, மேபி 2வது கீழே வரும்னு நினைக்கிறேன். டிசெண்டிங் ஆர்டர் மட்டும் அப்படின்னு பாக்குறோம். டிசெண்டிங் ஆர்டர்ல ரன் அவுட்கம்ல டிசெண்டிங் எதெல்லாம் ஹையஸ்ட் டு லோவஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்திருக்கோம். எந்த மேட்ச்ல ஹையஸ்டா வின் பண்ணாங்க டிஃபரன்ஸ்ல அப்படிங்கிறத எடுத்து அந்த மேட்சஸை கொண்டு. டெல்லி டேர்டெவில் மேட்ச் தான் வந்து மும்பை இந்தியன்ஸோட விளையாண்ட மேட்ச்ல 146 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அந்த ஹையஸ்ட் மேட்ச் இப்ப பாத்தீங்கன்னா. ஓகே, ஸோ கோன் பரேகா குரோர்பதிக்கு போனீங்கன்னா இந்த கேள்வி வந்துச்சுன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பாத்துக்கங்க. ஓகே, ஸோ இதே வந்து 2 ஃபீல்டு பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணலாம். ஓகே, அதுவும் இருக்கு. சாரி, மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணிருக்காங்க. நான் வாட்டுக்கு டெல்லி டேர்டெவில் சொன்னேன். மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணிருக்காங்க. அவுட்கம் ஆஃப் த வின்னர் வந்து மும்பை இந்தியன், நாட் டெல்லி. ஓகே, ஸோ யார் வின் பண்ணா அப்படிங்கிறதும் இங்க டீடைல் இருக்கு. ஓகே, இப்போ இதே வந்து கொரி டேட்டா ஃப்ரேம்ல இருக்க நம்ம கொரி பண்ணலாமா அப்படின்னா, ஸோ கிரியேட் ரீப்ளேஸ் த டெம்பரவரி வியூ. ஓகே, இப்போ நாம என்ன பண்றோம், இந்த பர்டிகுலர் இதை எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டேட்டா ஃப்ரேம்ல இருக்கு, டேட்டா ஃப்ரேம் உள்ள எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், .spark.sql கொடுத்துட்டு அதை வித்தின் கோர்ஸ்ல கொடுத்து நாம பண்ணணும். அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஐபிஎல் மேட்சா இந்த டேட்டா ஃப்ரேம் ஒரு டெம்பரரி வியூவா கிரியேட் பண்ணிட்டு அது என்ன பண்றோம், நம்ம எஸ்கியூஎல் அப்படிங்கிற இந்த கமெண்ட்ல வந்து கமெண்ட் நான் எனக்கு எஸ்கியூஎல் தான் தெரியும் டேட்டா ஃப்ரேமே யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கமெண்ட் கொடுத்து நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிள்ல பாக்குறோம். ஓகே ஓகே, இதுதான் நம்ம இந்த இடத்துல பார்த்தது. ஓகே, இப்போ இங்க இன்னர் ஜாயின் அவுட்டர் ஜாயின் இருக்கு. ஸோ நான் இங்க இன்னர் ஜாயின் அவுட்டர் ஜாயினை கவர் பண்ணிடுறேன். பட் பின்னாடி போகும்போது எஸ்கியூஎல்ல வரும்போது நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பார்ட்டிஷன்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அது என்ன பண்ணுங்கிறத அப்போ சொல்றேன். பட் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா இன்னர் ஜாயின் அவுட்டர் ஜாயின் மட்டும் ஜாயின்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் கவர் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஜாயின் அப்படின்னா என்னன்னா, இப்போ என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு.
இந்த டேபிள்ல என்ன இருக்கு? நான் ஒரு சின்னதா ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டேபிள்ல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த டேபிள்ல சிட்டி வந்து ஹைதராபாத், சிட்டியோட பாப்புலேஷன் இது, அது எந்த ஸ்டேட்ல இருக்கு, எந்த கண்ட்ரில இருக்கு அப்படின்னு 4 ஃபீல்டு நான் கொடுத்துட்டேன். இது ஒரு டம்மி, இது ஒரு டேட்டா. ஓகே, இந்த டேட்டாவை நான் இங்க கொடுத்துட்டேன். இந்த டேட்டாவை கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இத நான் ஒரு டேட்டா ஃப்ரேம்ல கிரியேட் பண்ணிட்டு அந்த டேட்டா ஃப்ரேமை மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா பைத்தான்ல நமக்கு தேவை என்னன்னா ஒரு லைப்ரரி தேவை. இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இது என்ன சொல்லுவோம்னா லைப்ரரி அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரம் pyspark.sql import row அப்படிங்கிற இந்த லைப்ரரி வேணும். இந்த ரோங்கிறது இங்க ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரோ அப்படின்னா இந்த ரோங்கிற ஃபங்க்ஷனுக்கு இந்த லைப்ரரி வேணும். இந்த லைப்ரரி இல்லைன்னா யாரும் சொல்லும். அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல மட்டும் அந்த லைப்ரரி யூஸ் பண்ணியிருப்பேன், சில இடங்கள்ல யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா இது ஃபங்க்ஷன் sql.function when யூஸ் பண்றதுனால இந்த இடத்துல when ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுனால when அப்படிங்கிற லைப்ரரியும், இங்க கால் அப்படிங்கிற காலம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுனால கால் அப்படிங்கிற இந்த லைப்ரரியும் நாம என்ன பண்றோம், இந்த இடத்துல கால் பண்றோம். ஸோ இந்த மாதிரி அடிஷனல் லைப்ரரிஸ் வந்து அப்பப்போ நமக்கு தேவைப்படலாம். ஓகே, நாட் ஆல், எங்கெல்லாம் தேவைப்படுமோ அங்க மட்டும் நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நாம என்ன பண்றோம் அப்படின்னா, நாம ஒரு டேட்டா ஃப்ரேம் இருக்கு, அந்த டேட்டா ஃப்ரேமை நாம இங்க கொண்டு வந்து இந்த டேட்டா ஃப்ரேம் உள்ள இந்த பர்டிகுலர் 3 ரோ மட்டும் நாம ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஓகே, இந்த 3 ரோவும் ஜென்ரேட் பண்ணி நாம வச்சாச்சு. ஓகே, லெட்ஸ் ஃபினிஷ். இந்த 3 ரோவும் இங்க ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த இதை நான் என்ன பண்றேன், இந்த ஃபைலை திரும்பவும் நான் லோட் பண்ணி இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், எந்த மேட்ச் யார் வின்னர் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் எடுத்துக்குவோம். ஓகே, டேட்டா ஃப்ரேம்ல மேட்ச் வின்னர் அப்படின்னு இதுல மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, ஏன் வராது, ஏன்னா இங்க டேட்டா இல்லை, ஐபிஎல் இருக்கு. ஓகே, இந்த இடத்த செட் பண்ணிட்டோம்னா சரியாயிடும். ஓகே, பார்த்து தப்பா இருந்ததுனால வரல, இப்ப பார்த்து வந்துருச்சு, நமக்கு அங்க வந்துருச்சு, டேட்டா லோட் ஆயிடுச்சு. ஏன் ஷோ ஆகலைன்னா டாட் ஷோ கொடுக்கல, இங்க டாட் ஷோ கொடுத்தாதான் அது டிஸ்பிளே ஆகும், ஷோ கொடுக்காதனால நமக்கு அது வரல. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்னர் ஜாயின் பண்றோம். இன்னர் ஜாயின் அப்படின்னா என்னன்னா, ஓகே, இஃப் மேட்சஸ், ஓகே, டேட்டா ஃப்ரேம்ல இஃப் மேட்ச் வின்னர், ஓகே, இந்த டேட்டா ஃப்ரேம்ல ஹாஸ் சென்னை, ஓகே, சிட்டி டைமென்ஷன், அதாவது இந்த இருக்கு இல்லையா, அதுலயும் சென்னை அப்படின்னு இருந்ததுன்னா இந்த இதுலயும், ஓகே, இந்த டேபிள்ல சென்னைன்னு இருந்தோம், இந்த டேபிள்ல சென்னைன்னு இருந்தா ரிசல்ட் என்ன பண்ணணும், வில் இன்க்ளூட் சென்னை அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதுக்கு என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா இங்க 3 டைப் ஆஃப் ஜாயின் இருக்கு. இப்ப நம்ம பாக்குறது வந்து இன்னர் ஜாயின் அப்படின்னு சொல்றோம். ஹவு, ஆன், எந்த இதுல ஜாயின் பண்ணு சிட்டி டைமென்ஷன் டேபிள ஆன் இன்ஃபோ சிட்டி, ஹவு இன்னர் ஜாயின் பண்ணு, செலக்ட் இந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணிக்கோ, ஷோ பண்ணு அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப இங்க வரும்போது நமக்கு என்ன பண்ணுச்சு, ஹைதராபாத், இன்ஃபோ சிட்டி, யார் வின்னர். அப்போ அது ஹைதராபாத் எங்க இருக்கு, தெலுங்கானால இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட இந்த டேபிள்ல இருக்கா அப்படின்னா இதுல அந்த இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸ்டேட்டோட இன்ஃபர்மேஷன் இந்த டேட்டா செட்ல கிடையாது. அந்த டேட்டா செட் எங்க இருக்கு, இன்னொரு டேபிள்ல இருக்கு. அது இந்த டேபிள்ல இருந்து என்ன பண்ணிருக்கோம், இந்த சிட்டி ஸ்டேட்டை எடுத்து இந்த இன்ஃபோ சிட்டியையும் இங்க இருக்கக்கூடிய இன்ஃபோ சிட்டியை மேட்ச் பண்ணி நாம என்ன பண்றோம், தெலுங்கானா அப்படின்னு நம்ம இங்க கொண்டு வரோம். ஓகே, ஸோ 2 டேபிள இப்போ ஜாயின் பண்றோம். இப்போ பிரைமரி கீ, செகண்டரி கீ இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 2 பிரைமரி கீயை வச்சு எப்படி நம்ம வந்து கொரி பண்ணி ஜாயின் பண்றோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அது மாதிரி இப்போ ஜாயின்ட்ல வந்து இங்க ஜாயின்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஜாயின் ஃபங்க்ஷனை 2 டேபிள பண்ணும்போது இன்னர் ஜாயின்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். அப்போ அடுத்து பார்க்க போனா லெஃப்ட் ஜாயின் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, லெஃப்ட் ஜாயின் அப்படின்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்துரும். அவுட்கம் வச்சே முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, லெஃப்ட் ஜாயின். ஓகே, இப்போ இங்க என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து, ஓகே, ஜாயிண்ட். ஓகே, இப்போ மேட்ச் வின்னர், ஓகே, லெஃப்ட் ஜாயின்ல என்ன சொல்றோம், இஃப் மேட்ச் வின்னர் சிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னை அப்படின்னா டசன்ட் இன்க்ளூட் சென்னை. ஓகே, சோ இங்க பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் ஜாயின் இன்ஃபோ சிட்டி,
சென்னை மட்டும் இல்லை இங்க. ஓகே, சென்னை லெஃப்ட் ஜாயின்ல நமக்கு இல்லை. ஓகே, ஸோ இங்க எந்தெந்த சிட்டிக்குலாம் வேல்யூ இல்லையோ அதெல்லாம் ஆயிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஒடியோன் மட்டும் பாருங்க, இங்க பெங்களூரு அப்படின்னு இருக்கு, நல்லுன்னு இருக்கு. இங்க பெங்களூரு, இங்க பெங்களூர், இங்க பெங்களூர், இங்க கர்நாடகான்னு இருக்கு. ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கணும், இதுக்கும் கர்நாடகா வந்திருக்கணும், ஆனா வரல. ஏன் வரல? ஏன் வரல அப்படின்னா நம்ம டேபிள்ல கர்நாடகா இல்ல, நம்ம கிட்ட இருக்குது பெங்களூர் மட்டும்தான் இருக்கு. சிட்டி டைமென்ஷன்லயும் அதான் இருக்கு, அந்த ஐபிஎல் டேட்டாலையும் அதான் இருக்கு. அதுக்கு மேப்பிங் இல்ல, அதனால என்ன வரல, இந்த இடத்துல அது வரல. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி வரக்கூடிய டேட்டா நமக்கு வருது அப்படின்னா ஆஸ் அ டேட்டா இன்ஜினியர் நாம இதை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்ப ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரீப்ளேஸ். ஓகே, ரீப்ளேஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா, ரீப்ளேஸ் இன்ஃபோ சிட்டி பெங்களூரு அப்படின்றதுன்னா அதை பெங்களூருன்னு மாத்திரு அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதை மாத்துறதுக்கு நம்ம லெஃப்ட் ஜாயின்ல இருக்கக்கூடிய டேட்டாவை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு லெஃப்ட் ஜாயின் போட்டுட்டு, இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல இன்ஃபோ சிட்டி பெங்களூரு இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணு, பெங்களூரு அப்படின்னு மாத்திருன்னு சொல்லிட்டு அதை நம்ம என்ன பண்றோம், அவுட்கம்ல பார்க்க போறோம். அதை ஜாயின் பண்ணி இப்ப பார்க்க போறோம். ஓகே, அப்ப பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுங்க பாருங்க, அந்த முன்னாடி டேட்டா செட்ல பெங்களூரு இருந்துச்சு, அது ரெண்டும் மாறி இப்ப என்ன ஆயிடுச்சு, கர்நாடகான்னு வந்துருச்சு. இப்ப அதுக்கான டேட்டாவை என்ன பண்ணிட்டோம், மாத்திட்டோம். மாத்தி அந்த டேட்டாவை மாத்தி நம்ம என்ன பண்ணிருக்கோம், இப்ப மேப் பண்ணி நம்ம காமிக்கிறோம். ஓகே, இது லெஃப்ட் ஜாயின்ல, இது ரைட் ஜாயினுக்கு யூஸ் பண்ணலாம், இன்னர் ஜாயினுக்கு யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். பட் நான் காமிச்சிருக்கிறது வந்து டேட்டாவை எப்படி ரீப்ளேஸ் பண்றதுங்கிறது வந்து இன்னர் ஜாயின் சாரி லெஃப்ட் ஜாயினை வச்சு காமிச்சிருக்கேன். அதுக்காக லெஃப்ட் ஜாயினுக்கு மட்டும் தான் இது வேலை செய்யணும்னு நினைச்சிடாதீங்க. ஓகே, டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேன் பி டன் ஃபார் எனி திங். ஓகே, இப்போ ரைட் ஜாயின் அப்படின்னா என்ன? ஓகே, there are ரைட் ஜாயின். ஸோ ரைட் ஜாயின் பார்த்தோம்னா ஹைதராபாத் ரைட் சைடில் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து அதுலேருந்து நமக்கு வரும்போது டாப் 20 ரோஸ் வர்றதுனால நமக்கு எல்லாமே தெலுங்கானா அப்படின்னு வருது இங்கே. ஓகே, ஸோ இதுதான் ரைட் ஜாயின். அதர் ஜாயின்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அவுட்டர் ஜாயின் ஒன்று இருக்கு. அவுட்டர் ஜாயின் அப்படின்னா இங்கே போயிட்டு அவுட்டர் ஜாயின் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே அவுட்டர் இதுக்கு இல்லாமல் அவுட்டர் ஜாயின் பண்ணி நமக்கு காமிக்கும். ஸோ இங்கே சிம்பிளா சம்மரியா சொல்லணும் அப்படின்னா ஜாயின்ஸ்ல இன்னர் ஜாயினை மேட்ச் த ரோ இன் போத் டேட்டா ஃப்ரேம். ஓகே, இன்னர்னா மேட்ச் த ரோ இன் போத் டேட்டா ஃப்ரேம். லெஃப்ட் அப்படின்னா ஆல் ரோஸ் ஃப்ரம் த லெஃப்ட் data frame and matches from the right. Okay, right join now all row from right data frame and matches from the left. Okay, abdi opposite. Okay, other outer join அப்படின்னா all rows from both data frame with null where there is no match. ஓகே, அது அவுட்டர் ஜாயின். ஸோ இதான் 4 டைப் ஆஃப் ஜாயின் இருக்கு. இந்த 4 டைப் ஆஃப் ஜாயினையும் சிம்பிளா ஒரு டெமோ போட்டு நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன், டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நாம பார்க்கறது, விச் இஸ் சிம்பிள், வெரி ஹை லெவல் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஐ பாஸ் ஹியர் பிஃபோர் வி கோ ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். Okay, pin drop silence. Like the data actually manipulate பண்றோம்ல, like the column names and stuff. So அது manipulate பண்றபோது it does not manipulate the lake house, correct? No. It's எல்லாமே data frameல in memoryல தான் இருக்கு. It's எல்லாம் in memoryல தான் இருக்கு இப்போ. Okay, so அது மட்டும் manipulate பண்ணிக்கும். So நம்ம later notebook இதுல கூட we can reference the column name we have replaced with. Correct. இதை சேவ் பண்ணலாமா as a new table, இந்த ஹோல் டேபிள் இந்த இப்போ நான் மேனிப்புலேட் பண்ணிட்டேன். இங்க இந்த மேனிப்புலேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டேட்டாவை நான் சேவ் பண்ணிக்கலாமா அப்படின்னா பண்ணிக்கலாம். இந்த டேட்டா மட்டும் நான் புது ஒரு டேபிளாவே வச்சுக்கலாம். நான் திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை ஜாப்பா எழுதிட்டு இந்த டேபிளையே சேவ் பண்ணிட்டு எவ்ரி டைம் இந்த மாதிரி டேட்டா வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அந்த டேபிள் அப்டேட் பண்ற மாதிரி பண்ணலாமா பண்ணலாம். அதெல்லாம் வந்து ஸ்பார்க் ஜாப்ஸ் அதுன்னு வரும்போது அடுத்தடுத்து வரும்போது நம்ம கத்துக்குவோம் அதெல்லாம்.
3.